நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பிஜிபி சமுதாய வானொலி 90.8. 90.8 தொட்டதெல்லாம் ஹிட்டு. நேயர்களே, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருப்பது நாம் தேசமே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினம் இன்று. இன்றைய தினத்தில் நாம் சுதந்திரம் பெறுவதற்காக அரும்பாடுபட்டு தன்னுடைய இன்னுயிரை நீர்த்த நம் முன்னோர்களின் தியாகங்களை நினைவு கூறும் வகையில் பல்வேறு மாணவிகள் பேச்சு போட்டிகளையும் கலந்துக்கிட்டு சிறப்பான தங்களுடைய கருத்துக்களை மாணவர்களையே வெளிப்படுத்தினாங்க. அந்த வகையில் நம்ம நேயர்களுக்காக பிஜிபி மருந்தியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயிலக்கூடிய தினேஷ்குமார் அவர்கள் சுதந்திரம் என்பது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்வது, கொடுத்து கொள்ளக்கூடியதுதான் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அருமையான தலைப்பின் கீழே நம்முடைய நேயர்களுக்காக அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்திருக்காரு. வாங்க நேயர்களை கேட்டு பயன்பெறுவோம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனும் உலக பொதுமறையாம் திருக்குறளின் ஒரு குறளை முன்வைத்து தாய்க்கு நிகரான என் தமிழ் அன்னையை முதலில் வணங்கி பிஜிபி சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் தினேஷ்குமார். நான் பிஜிபி மருந்தியல் கல்லூரியில்தான் இளங்கலை மருந்தியல் இறுதி ஆண்டு பயின்று வருகிறேன். ஒவ்வொரு துளியும் தண்ணீர்தான், ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கைதான் என்பது நம்முடைய பிஜிபி கல்லூரியின் வேதங்களுள் ஒன்று. அப்படிப்பட்ட பொன்னான வாழ்க்கை துளிகளில் சில மணி துளிகள் உங்களோடு கலந்துரையாடலாம் என்ற நோக்கத்தில் இங்கு நிற்கிறேன். கடந்த ஆண்டு பிஜிபி கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவின் போது மாணவர்கள் அனைவரும் உரையாற்றி முடித்த பிறகு கல்லூரியின் முதல்வர்களும் ஒவ்வொருவராக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதிலும் குறிப்பாக பொறியியல் கல்லூரியின் முதல்வர் அம்மா அவர்கள் ஒரு அற்புதமான கருத்தை கூறினார். அது என்னை மிகவும் கவர்ந்தது. என்னுள் அது சில சிந்தனைகளையும் தூண்டியது. அதுவே நான் இப்பொழுது பேசவிருக்கும் பேச்சிற்கு அடித்தளமாகவும் அமைகிறது. அவர் கூறிய கருத்தை நான் நினைவூட்டுகிறேன். சுதந்திரம் என்பது யாரும் கொடுத்து விடவும் முடியாது, யாரும் பெற்றுவிடவும் முடியாது. அது நமக்குள்ளேதான் இருக்கிறது என்று அவர் கூறினார். இந்த அற்புத கருத்தை மையமாக கொண்டே நமக்கு நாமே கொடுத்து கொள்வதுதான் சுதந்திரம் என்ற தலைப்பின் கீழ் சில சிந்தனை துளிகளை காலத்தின் அருமை கருதி நான் சுருக்கமாக முன்வைக்கிறேன். முதலில் சுதந்திரம் என்றால் என்ன? விருப்பம் போல் வாழ்வதும் நினைத்த இடங்களுக்கு சென்று வருவதும் தான் சுதந்திரமா? இல்லை. சுதந்திரம் என்பது ஓர் ஒழுக்கம். தன் மனதை, சிந்தனையை, அறிவை தெளிவாக வைத்துக்கொண்டு இந்த நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் பயன்படுகிற வகையில் எவன் ஒருவனால் சிறப்பாக செயல்பட முடிகிறதோ அவனே சுதந்திரமானவன். அந்த தன்மைக்கு பெயர்தான் சுதந்திரம். சுருக்கமாக சொல்ல போனால் நம் மனதை தெளிவாக வைத்திருப்பதற்கு பெயர்தான் சுதந்திரம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்மில் எத்தனை பேர் சுதந்திரமாக இருக்கிறோம்? ஆங்கிலேயரிடமிருந்து நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது. நம்மை நாம் எப்பொழுது விடுவிக்கப் போகிறோம்? பல்வேறு காரணிகள் நம்மை சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பதில்லை என்பதே முற்றிலும் உண்மை. முதலாவதாக, ஒரு மின்னணு சாதனம் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக்கத்திற்காக அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் கண்டுபிடித்த அந்த கருவி நம்மை அழிவை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கிறது. ஆம், அலைபேசியைத்தான் சொல்கிறேன். அது நம்முடைய நன்மைக்காக உருவாக்கப்பட்டதுதான். அதன் நன்மைகளோ ஏராளம், அதே சமயம் தீமைகளோ தாராளம். என் தோழமைகளே, வனைபவர் கையில்தான் உள்ளது களிமண்ணை பிள்ளையாராய் பிடிப்பதும் குரங்காய் முடிப்பதும். அதுபோல கையாள்பவர்கள் கையில்தான் உள்ளது கைபேசி கை கொள்ளா அளவிற்கு நல்லது செய்தலும் கைமீறும்படியாக அல்லது செய்தலும். எனவே என் தோழமைகளே, உங்கள் கைபேசியை சற்று கவனமாக கையாள கற்றுக்கொள்ளுங்கள். எவன் ஒருவன் தன் அலைபேசியை கவனமாகவும் நேர்த்தியாகவும் கையாளுகிறானோ அவன் 100% சுதந்திரமானவனாக இருப்பான். அடுத்தபடியாக, நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக மாணவர் பருவத்தில் ஒரு கொடிய நாள் ஒன்று வரும். அது வாரம் ஒரு முறை வரும். அதற்கு பெயர் திங்கட்கிழமை. அதுவும் 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு வரும் திங்கட்கிழமை என்றால் மிகவும் கடுமையானதாக நமக்கு தோன்றும். அன்று காலையில் எழும்போதே யாரோ நம்மை கட்டி வைத்திருப்பது போன்ற ஒரு உணர்வு அன்று கல்லூரிக்கு வருவதற்கே அவ்வளவு சிரமமாக இருக்கும். எப்படியாவது புறப்பட்டு கல்லூரிக்கு வந்தாலும் அன்று நம்மை போலவே நம் கடிகாரமும் சோர்வாக இருக்கும். நகரவே நகராது. உடனே நம் மனம் சொல்லும், நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நம் மனம் பதறும். என் தோழமைகளே,
நானும் திங்கட்கிழமையை மிகவும் கடினமான நாளாகத்தான் எண்ணிக்கொண்டு என்னை நானே சிறைப்படுத்தி வைத்திருந்தேன். ஆனால் சில மாதங்களுக்கு முன் ஒரு வாசகம் என் வாழ்க்கையை மாற்றியது. அந்த வாசகம் என் கண்ணில் பட்டதிலிருந்து திங்கட்கிழமையை நான் வரமாகத்தான் எண்ணுகிறேன். அந்த வாசகத்தை உங்கள் முன் வைக்கிறேன். அந்த வாசகத்திற்கு மேலே ஒரு சிறுவன் செங்கல் சூளையில் வேலை செய்தபடி சிரித்த முகத்துடன் நம்மை பார்க்கிறான். அந்த சிறுவன் நம்மிடம் கூறுவது போல அந்த வாசகம் அமைந்திருந்தது. அந்த வாசகம் இதுதான்: படிக்கச் செல்பவனின் திங்கட்கிழமையை விட, படிக்கச் செல்பவனின் திங்கட்கிழமையை விட வலி மிகுந்தது படிக்க இயலாதவனின் திங்கட்கிழமை. எவ்வளவு வலி நிறைந்த வார்த்தைகள்! இந்த வாசகம் என் மனதில் சில முடிச்சுகளை அவிழ்த்து விட்டது. அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன், நம்மைப் போல கல்வி கற்பதற்கான வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கு இருக்கும் இந்த வாய்ப்பும் வசதியும் அடையாளமும் அங்கீகாரமும் பல பேரிடம் இல்லை. எனவே என் தோழமைகளே, மாணவ பருவத்தில் இருக்கும் இந்த அற்புதமான நாட்களை சுதந்திரமான நாட்களாக எண்ணிக்கொண்டு செயல்படுவோம். இனிவரும் திங்கட்கிழமைகளையாவது இன்முகத்துடன் வரவேற்போம். அடுத்தபடியாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒரு முக்கியமான நிலை தோல்வி. அது கல்வியாக இருக்கட்டும், எதுவாயினும் இருக்கட்டும், அது நம்மை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்காது. தோல்வி என்ற நிலையிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மை செலுத்துவது என்பது நமக்கு மிகவும் கடினமாக இருக்கும். தோல்விகளை குறித்த ஒரு அற்புதமான கதையை ஒரு மகான் கூற கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த கதை உண்மையிலேயே எனக்கு வரப்பிரசாதம்தான். இதோ அந்த கதை உங்களுக்காக. இது ஜம்மு காஷ்மீரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். நம் தமிழ்நாட்டில் விழா காலங்களில் சேவல் சண்டை விடுவது போல் ஜம்மு காஷ்மீரில் அழகான சிறிய பட்டுக்குருவிகளை வைத்து சண்டை விடுவார்களாம். ஒரு நாள் பௌர்ணமி இரவு 2 நவாப்புகள் தங்களுடைய குருவிகளை சண்டைக்காக கொண்டு வருகிறார்கள். ஒரு மேசையின் மீது 2 குருவிகளும் நிற்கின்றது. ஒரு சமிக்ஞை கிடைத்தவுடன் அந்த 2 குருவிகளும் அதிவேகத்தில் சண்டையிட்டுக் கொள்கின்றன. பார்வையாளர்கள் அனைவரும் உற்சாகமாக அதை கண்டுகளிக்கிறார்கள். இறுதியில் ஒரு குருவி வெற்றி பெற்று விட்டது. மற்றொரு குருவி காயப்பட்டு விழுந்து கிடக்கிறது. அது தோல்வியடைந்து விட்டது. வெற்றி பெற்ற குருவி கம்பீரமாக அந்த மேசையின் மீது நடந்து வருகிறது. அதன் அழகை பார்த்த பார்வையாளர்கள் அனைவரும் பணத்தை கட்டுக்கட்டாக வீசுகிறார்கள். வெற்றி பெற்ற குருவிக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. அந்த குருவிக்கு ஒரு சிறிய வில்வெட் துணியுடன் சிறிய முத்து மாலையும் அணிவிக்கப்படுகிறது. பிறகு அது உண்பதற்கு சுவையான கிவி பழம் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு ஒரு தங்க கூண்டை திறந்து வைக்கிறார்கள். அந்த பரிசு பொருட்களையும் பெற்றுக்கொண்டு அந்த குருவி தங்க கூண்டிற்குள் செல்கிறது. அதன் பிறகு தோல்வியடைந்த குருவிக்கு தண்டனையும் வழங்கப்படுகிறது. அந்த தண்டனையை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் நண்பர்களே. தோல்வியடைந்த குருவியின் உரிமையாளர் அந்த குருவியை வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது. அதன் பிறகு ஏற்கனவே காயப்பட்டு கிடக்கும் அந்த குருவியின் அழகான கொண்டையையும் வெட்டி விடுகிறார்கள். அதன் பிறகு அந்த குருவியை கையிலே எடுத்து வந்து ஜன்னலுக்கு வெளியில் விட்டுவிடுகிறார்கள். அது சுதந்திரமாக பறந்து செல்கிறது. இந்த கதையின் எழுத்தாளர் இவ்வாறு அந்த கதையை முடிக்கிறார்: நான் அந்த வெற்றி பெற்ற குருவியை நினைத்து வருத்தப்படுகிறேன், தோல்வியடைந்த குருவியை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று அவர் கூறி அந்த கதையை முடிக்கிறார். உண்மைதான், அந்த குருவி வெற்றி பெற்றிருந்தாலும் அதற்கு முத்து மாலையும் கிவி பழமும் தங்க கூண்டும் தான் பரிசாக கிடைத்தது. மற்றொரு குருவி தோல்வியடைந்திருந்தாலும், தன் அழகை இழந்திருந்தாலும், அது காயப்பட்டிருந்தாலும் அதற்கு தண்டனையாக சுதந்திரம் என்ற ஒன்று கிடைத்தது. என் தோழமைகளே, இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அனைத்து வெற்றிகளிலும் சுதந்திரம் இல்லை, ஆனால் சில தோல்விகளிலும் கூட சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அடுத்த வெற்றியை நோக்கி செல்வதே சிறப்பான செயலாக இருக்கும். இறுதியாக எங்கள் கல்லூரியில் நடந்த ஒரு சிறு நிகழ்வை மட்டும் இங்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இந்த பிஜிபி சமுதாய வானொலியில் பேசுவதற்கு என் வகுப்பில் நான் பயிற்சி செய்து கொண்டிருந்தேன். அப்போது என் நண்பர் ஒருவர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். ஏன் இவ்வளவு கடினமாக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாய்? வானொலியில் பேசுவதால் உனக்கு என்ன பெரிய பரிசு கிடைத்துவிடப் போகிறது என்று கேட்டார். அதற்கு நான் பதிலுரைத்தேன், வானொலியில் நான் பேசும்போது எண்ணிலடங்கா மக்களின் காதுகளை அது சென்றடைகிறது. அந்த மக்களின் மனதில் என்னுடைய பேச்சின் மூலம் ஒரு சிறு மாற்றம் நிகழ்ந்தால் கூட அதுவே எனக்கு கிடைத்த அரும்பெரும் பரிசுதான் என்று நான் பதிலுரைத்தேன். இதை எதற்காக கூறினேன் என்றால், என் தோழமைகளே, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல்,
மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எனும் வள்ளுவரின் வாக்கை உங்கள் வேதவாக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எண்ணும் எண்ணங்களையெல்லாம் சற்று உயர்வான எண்ணங்களாக எண்ணுங்கள். எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய இலக்கு எதுவென்று நமக்கு தெரிய வரும். முதலில் உங்களுக்கான இலக்கை நிர்ணயம் செய்யுங்கள். இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்கள். பயணத்தின் போது வேகம் கொள்ளுங்கள். வேகத்துடன் விவேகமும் கொள்ளுங்கள். தடைகள் வரலாம், தாண்டிச் செல்லுங்கள். பிழைகள் ஏற்படலாம், திருத்திக் கொள்ளுங்கள். தோல்விகளை காணலாம், கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டதை நினைவில் கொள்ளுங்கள். நினைவில் கொண்டதை பயிற்சி செய்யுங்கள். பயிற்சியோடு சேர்த்து முயற்சியையும் செய்யுங்கள். நம்முடைய இலக்கை நாம் அடைந்து விடலாம். இறுதியாக பிஜிபி சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பிஜிபி சமுதாய வானொலி 90.8. நேயர்களே, இன்றைய சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம பிஜிபி மருந்தியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர் தினேஷ்குமார் அவர்கள் சுதந்திர தினத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக சுதந்திரம் என்பது நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடியது அப்படிங்கிற தலைப்புல அருமையான ஒரு விளக்கத்தை நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. அவருக்கு நம்ம பிஜிபி சமுதாய வானொலி நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரபாகரன்.